நானும் ரொம்ப ஆவலா இருக்கீங்க. ஏன்னா போட்டி அந்த மாதிரி. சரி, போட்டி நடத்துறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. போட்டியாளர்களை கூப்பிட்டுருவோமா? வாங்க போட்டியாளர்களே. சுடரம்மா முகத்துல ஏதோ ஒண்ணு குறையுதுல, குறையணுமே. ஆனா நம்ம சித்திய பாருங்க, பயங்கர ஹாப்பியா இருக்காங்கல்ல. ஏன்னா போட்டி அந்த மாதிரி. போட்டி போட்டின்றாலே என்ன போட்டின்னு சொல்ல மாட்டாளேன்னு தானே யோசிக்கிறீங்க. என்ன போட்டினா, இன்னைக்கு ஃபுல்லா இந்த எபிசோட் ஃபுல்லா மலரம்மா என்ன சொல்றாங்களோ அதை தான் சுடரம்மா செய்யணும். ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ. நீ என்னமா சிரிச்சிட்டு இருக்க? நியாயப்படி நீ இப்ப கடுப்புல இருக்கணும். நான் ஏன்டி கடுப்புல இருக்கணும்? ஏன்னா அந்த போட்டியில ஜெயிக்க போறது நான் தானே. அதையும் பாத்துறலாம். நம்பிக்கையில ஆடலாம், ஆனா ஓவர் நம்பிக்கையில தையா தக்கான்னு ஓவரா ஆடக்கூடாது. நான் எங்கடி ஆடிட்டே பேசுறேன், நீ தாண்டி ஓவரா ஆடிக்கிட்டே பேசுற. ஐயோ சரி சரி சரி, இந்த போட்டி உங்க ரெண்டு பேர்ல யாரு நல்ல சண்டை போடுவாங்கன்ற போட்டி இல்ல. மலரம்மா சொல்றத அப்படியே சுடரம்மா செய்யணும், அதுதான் போட்டி. என்னம்மா உனக்கு போட்டி என்னன்னு தெரியும்ல? தெரியாமலையா? இங்க அவளை ஒரு வேலை செய்ய சொல்லிருப்பாப்போ என்ன, அப்படியே நான் வேலை வாங்கிட்டானா நான் ஒத்துக்கிறேன்டி. அவ சொல்றத மட்டும் நான் அப்படியே செஞ்சுட்டேனா அன்னைக்கு இந்த சுடர் தோத்துட்டான்னு அர்த்தம்டி. பாக்கலாம் பாக்கலாம், அதையும் தான் பாக்கலாம். சித்தி, அம்மா பயங்கர கான்ஃபிடன்ஸா இருக்காங்க. இறங்கி செய்யுங்க சித்தி. ஆல் தி வெரி பெஸ்ட். நாங்க அங்க இருந்து வாட்ச் பண்ணுவோங்களே. நீ போ கண்ணு. இன்னைக்கு நான் சொல்ற வேலையில உங்க அம்மா எப்படி ஓட போறான்னு மட்டும் பாரு. என்ன, நான் சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நான் என்ன இழிச்சவாயா? நான் எப்படி பண்றேன்னு பாக்குறதுக்கு நீ ரெடியா இருக்கியா? ஆரம்பிக்கலாம். நல்ல சுறுசுறுப்பா ஆரம்பிக்கணும்ல போட்டிய. அதுக்காகவே முதல் டாஸ்க், நல்ல டீ போட்டு கொண்டு வாங்க. டீ தானே? இதோ போட்டு வரேன். உனக்காகவே ஸ்பெஷல்லா போட்டு வரேன். இஞ்சி ஏலக்காய்லாம் நல்லா தூக்கலா இருக்கணும். மிளகா பொடி மல்லி பொடி கூட தூக்கலா இருக்கும். இப்ப போட்டு கொண்டு வரேன் பாரு. யாருக்கிட்ட? இந்த சுடரா கொக்கா? பால்ல டீ போட்டா தாண்டி அது டீ. ஆனா நான் உனக்கு போட போறது மோர்ல. நல்ல வெயிலுக்கு குளுகுளுன்னு மோரும் சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு டீயும் சேர்த்து போட்டு குடிச்சா சும்மா ஜிவ்வுன்னு இருக்கும்ல. மோரை எடுத்து அப்படியே பாத்திரத்துல ஊத்தி அடுப்ப பத்த வச்சு, நீங்க எல்லாருமே பால் டீ, லெமன் டீ, பிளாக் டீ அப்படின்னு வகை வகையான டீ குடிச்சிருப்பீங்க. மோர் டீ குடிச்சிருக்கீங்களா? ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த சுடரம்மாவோட ரெசிபி. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுக்கு இந்த நிர்வாகம் பொறுப்பு இல்ல, அது முன்னாடியே சொல்லிட்டேன். நல்ல பொங்கி வந்துருச்சு. இப்ப இந்த மோட்டிய மலர்கிட்ட கொடுப்போம். அவ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லுவா. எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு. இந்த மலர சொல்றதெல்லாம் அந்த சுடர செய்யணுமா? இந்த நாளுக்காக தான் எத்தனை நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். எவ்வளவு நாள் என்ன வெறுப்பேத்தி இருப்ப. இன்னைக்கு எப்படி எல்லாம் உன்னை வச்சு செய்யறேன்னு மட்டும் பாரு. ஓய் ஃப்ளவரு, என்ன தூங்கிட்டு இந்த இலி இழிச்சிட்டு இருக்கா? இந்தாடி, நான் சொல்றதெல்லாம் இன்னைக்கு அவ கேட்கணும். ஐயோ ஐயோ, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சாதா டீயா இருந்திருந்தா எடுத்து மூஞ்சில ஊத்தி இருப்பேன். இது மோர் டீ ஆச்சே, வேஸ்ட் பண்ணாம அவளை குடிக்க வைக்கணுமே. ஐயோ, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இந்த டீ அவ டேஸ்ட் பண்ணணும். இன்னைக்கு வாயால வைத்தால போகணும். மலர்விழி, அம்மாடி மலர்விழி, வாங்க வாங்க, வந்துட்டீங்களா? கொண்டாங்க கொண்டாங்க, உங்களோட டீக்காக தான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். நானும் நீ இந்த டீயை குடிக்கணும்னு தான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். இந்தா குடி. நினைச்ச கனவு ஒண்ணு நிஜமா நடந்துருச்சு. நான் சொல்றதெல்லாம் நீ கேக்குற நாளும் வந்தாச்சு. டீய குடிச்சிட்டு எதுவா இருந்தாலும் பேசு. ரொம்ப பேசினா வாயை கிழிச்சு தச்சிருவேன். என்ன மலரு, டீ எப்படி இருந்தது? மலரே மௌனமா, மௌனமே வேதம்மா. மலரே பாதி ஜீவன் கொண்ட தேகம் வாழ்ந்து வந்தியோ. மீதி ஜீவன் நான் போட்ட டீயில் வந்ததோ. ஏதோ சுகம் உள்ளூருதே, ஏதோ மனம் தள்ளாடுதே. டீயை குடிமா, வாந்தியை எடுக்கவா, ஜிஹெச்சில்
அட்மிட் செய்கிறேன் மலரே, மௌனமா டீ குடிச்சால் போகுமா மலரே. இங்க பாருங்க, என்ன டீ இது, கன்றாவியா இருக்கு. ஐயோ மலரு, உனக்கு அறிவே இல்ல மலரு. இந்த வெயிலுக்கு போய் யாராவது டீ குடிப்பாங்களா? அதான் உனக்காக ஸ்பெஷலா மோர் போடலான்னு போனேன். நீ வேற ஆசைப்பட்டு கேட்டுட்டியா? சரி, மோரும் டீயும் கலந்து மோர் டீயா குடிக்கலாம் தான் உனக்காக மோர் டீ போட்டுட்டு வந்தேன் மலரு. எப்படி, நீ சொன்னதை கேட்ட மாதிரியும் ஆச்சு, நான் நினைச்சதை செஞ்ச மாதிரியும் ஆச்சுல. இந்த முறை தப்பிச்சிட்ட மவளே, அடுத்த முறை மாட்டுவ பாரு. சரி சரி, எனக்கு ஒன்றும் டீ எல்லாம் வேணாம். இதை போய் அங்கே வச்சுட்டு எனக்கு வந்து தலைக்கு மசாஜ் பண்ணி விடுங்க. எதை மசாஜ் பண்ணணுமா? ஆமா, நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கணும்ல, அதான் வந்து மசாஜ் பண்ணி விடுங்க. மசாஜ் தானே, பண்ணிடுவோம். போங்க போங்க, போய் எண்ணெய் எடுத்துட்டு வாங்க. ஐயோ விடுங்க, என்ன பண்றீங்க? நீ தானே மலர் சொன்ன. என்ன சொன்ன? எண்ணெயை தானே எடுத்துட்டு வர சொன்ன. ஆமா, உன்னைய தானே எடுத்துட்டு வர சொன்ன, அதான் உன்னைய தூக்கிட்டு போறேன். ஐயோ, நான் மசாஜ் பண்றதுக்கு என்ன எடுத்துட்டு வர சொன்னேன். அதான் மலரு, உனக்கு மசாஜ் பண்றதுக்கு உன்னைய தான் எடுத்துட்டு வரேன். ஐயோ, நான் என் தலைக்கு மசாஜ் பண்றதுக்கு என்ன என்ன அதாவது தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், அந்த மாதிரி எண்ணெய் எடுத்துட்டு வர சொன்னேன். ஹோ, யூ மீன் ஆயில்? அப்படி தெளிவா சொல்லு மலரு. அந்த ஆயில தான் எடுத்துட்டு வாங்க, போங்க. இங்க பாருங்க, சும்மா விரல வச்சுட்டு தடவிக்கிட்டு இருக்க கூடாது, நல்ல அழகா மசாஜ் பண்ணணும். எனக்கு அப்படியே நீங்க மசாஜ் பண்றதுல தூக்கமே வந்துடணும். அப்படியா மலரு? நான் மசாஜ் பண்றதுல உனக்கு நல்ல தூக்கம் வரணுமா? இப்ப பாரு, நான் பண்ற மசாஜ்ல நீ ஒரேடியா தூங்க போற. எது, ஒரேடியா தூங்க போறேனா? இல்ல இல்ல, ஒரு ஓரமா படுத்து தூங்க போறேன்னு சொன்னேன். அதானே பார்த்தேன். நல்ல சுகமா இருக்கு. ஆமா, இந்த எண்ணெய் எங்க வாங்குனீங்க? ஒரு மாதிரி நல்லா இருக்கே. வீட்டுக்கு போறப்ப எனக்கு கொஞ்சம் கொடுத்து விடுங்க, நான் போய் பசங்களுக்குலாம் தேய்ச்சி விடுறேன். பசங்களுக்கா? பசங்களுக்குலாம் வேணாம் மலரு, நீ மட்டும் தேய்ச்சிக்கோ. ஏன், இந்த எண்ணெயை தேய்க்கும் போது நல்லா சுகமா தானே இருக்கு. பசங்களுக்கும் தேய்ச்சி குளிக்க வச்சா நல்லா விளையாடிட்டு வந்து சாப்பிட்டுட்டு தூங்குங்களே. அது இல்ல மலரு, பெரிய பசங்களுக்குலாம் இது தேய்க்க கூடாது. சின்ன பசங்களுக்குலாம் இது தேய்க்க கூடாது, பெரியவங்க மட்டும்தான் இது தேய்க்கணும். அப்படியா? அப்படி என்ன என்ன காட்டுக்க பாக்கலாம். வேணாம், நானே தேய்ச்சி விடுறேன், நீ எதுக்கு அதை பாக்குற? இல்ல, பெரியவங்க மட்டும்தான் தேய்க்கணும்னு சொன்னீங்களே, அதான் கேட்டேன். ஆமா, எங்க வாங்குனீங்க? ரேஷன் கடையில? ரேஷன் கடையிலயா? ரேஷன் கடையில இல்ல, ரேஷன் கடைக்கு பக்கத்துல இருக்க பொட்டி கடையில வாங்கினேன்னு சொன்னேன். ஓ அப்படியா, சரி சரி. அப்படியும் கண்டுபிடிக்கல, தப்பிச்சிட்டோம். இது என்ன என்னன்னு உங்களுக்கு மட்டும் சொல்றேன். பாத்துட்டீங்களா? இது மண்ணெண்ணெய். என்ன ஒரே மண்ணெண்ணெய் வாடை அடிக்குது? கண்டுபிடிச்சிருப்பாளோ? சரி சரி, சமாளிப்போம். மண்ணெண்ணையா? எனக்கு ஒன்றும் வரலையே. இல்லையே, மண்ணெண்ணெய் வாடை தான் வருது. எங்க இருந்து வருது? உன் மண்டையில இருந்து தான் வருது. மண்டையில இருந்தா? ஆமா, இங்க இருந்து தான் வருது. எப்படி? தோ இப்படி. அடி பாவி, ஹே, என்னடி அதுக்குள்ள எந்திரிச்சிட்ட? உட்காரு, இன்னும் மசாஜ் முடியல. மசாஜ்? இங்க பாரு, தேவையில்லாம என்ன பேச வைக்காத. எதுக்கு என் தலையில மண்ணெண்ணெய் ஊத்தி தேய்ச்சிருக்க? நீ தானடி சொன்ன நல்ல எண்ணெயா பார்த்து எடுத்துட்டு வாங்கன்னு. அதான், மண்ணெண்ணெய் விட வேற நல்ல எண்ணெய் இருக்க முடியுமா? இது ஆயுர்வேதா எண்ணெய், மண்ணுல இருந்து எடுக்கப்பட்ட எண்ணெய். இங்க பாரு, நல்ல மண்ணெண்ணெயை வச்சு குளு 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 குளுன்னு மசாஜ் பண்ணிருக்கேன். இப்ப மட்டும் ஒரு தீக்குச்சிய லைட்டா அப்படியே சக்குல பத்த வச்சேன்னு வச்சுக்கோய, குபு 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 குபுன்னு பத்திக்கிட்டு எரியும்டி. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? என்ன சொல்ற? மவளே, உன்னைய